ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் போதும், உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஐடிபிபிலேருந்து எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் அண்ட் ரிசல்ட்டுன்னு அப்படி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நியூஸ்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து எதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐடிபிபி வெப்சைட்டு, போலீஸ் வெப்சைட்டு அண்ட் பே அண்ட் கமிஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆல் நியூஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். டேரெக்டாக இன்னொரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டெலிகம்யூனிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபிஎஃப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஐடிபிபிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஐடிபிபிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொசிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 வேக்கன்சி வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 21 வேக்கன்சி, எஸ்சிக்கு 7 வேக்கன்சி அண்ட் எஸ்டிக்கு 3 வேக்கன்சி அண்ட் ஓபிசிக்கு 13 வேக்கன்சி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனில் வந்து ஆல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ், இதுக்கான எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். அண்ட் இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் செஞ்சாவே போதும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான பே ஸ்கேல், அதாவது உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதர் அலவுன்ஸ், ஹெச்ஆர்ஏ அண்ட் லீவ், ட்ராவலிங் அலவுன்ஸு, லீவ் இன்கேஸ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் வந்து கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும் போதே உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது இன்ஜினியரிங் ஃபார் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்படின்றத
எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1995லேருந்து உங்களுக்கு 2007 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், பிஇடி டெஸ்ட் இருக்கும், பிபிடி டெஸ்ட் இருக்கும், அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற கேண்டிடேட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் பிலாங் யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்ளைங் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் த்ரூ ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இவங்க ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டு வராது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 2025 வரைக்கும், அதாவது ஈவினிங் 11:59 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்ரு வந்து 18 செகண்ட்லேயும் அண்டு 800 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷத்துலேயும் அண்டு லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா 11 ஃபிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வேரியேஷன் வந்து ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்டி உங்களுக்கு இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஐடென்டிட்டியோட எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், 100 கொஷின் இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டோ அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோ அல்லது ஓஎம்ஆர் ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்கள பொறுத்து தான் அது ஆஃப்லைன் மூலிமாவும் வைக்கலாம், ஆன்லைன் மூலிமாவும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்காக வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் உங்களுக்கு தருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்ற கால் லெட்டர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற வெப்சைட்டையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாலே போதும், உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, ஹவு டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அண்டு இதில் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் லாகின் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின்னு கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ் இதுக்கு எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.